1 + 2 + 3 + 4 + up to 55 ஆகியவற்றின் கூடுதல் காண்கன்னு கேட்குறாங்க. இந்த மாடலில் சம் கேட்டாங்களா? இங்கே n × n + 1 / 2. nங்கிறது இந்த கடைசி நம்பர். அப்போ 55, இங்கே 55 + 1 56 வகுத்தல் 2. ஸோ இங்கே 56 2ஆல் கேன்சல் பண்ணால் 28. 28 × 55 1540. ஆன்சர் will be 1540. அதேமாதிரி இந்த சம் பாருங்கள், 1 + 2 + 3 + 4 + up to 85 ஆகியவற்றின் கூடுதல் காண்கன்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க. 1 + 3 + 5 + 7 + 9 ஆகியவற்றின் கூடுதல் காண்கன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஆட் நம்பர் 1 3 5 7 9 இந்த மாதிரி ஆட் நம்பர் கொடுத்துட்டு அதோடைய கூடுதல் கேட்டாங்களா? இங்கே மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4 5 5 நம்பர் இருக்குது. அப்போது 5 ஸ்கொயர் = 25. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் 25 தான் வரும். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதேமாதிரி இந்த சம் பாருங்கள், 1 3 5 7 9 11 13 ஆகியவற்றின் கூடுதல் காண்கன்னு கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க. 1 + 3 + 5 + 7 + up to 21வது வரை உள்ள எண்களின் கூடுதல் காண்கன்னு கேட்குறாங்க. 21வதுனா இப்போது 1 2 3 4 இப்போ 7க்கு அப்புறம் என்ன வரும்? 9. 9க்கு அப்புறம் 11. 11க்கு அப்புறம் 13. அடுத்தது 15. இது பார்த்துங்க ஆட் நம்பர் 1 3 5 7 9 11 13 15 இந்த மாதிரி அதாவது 21 நம்பர் போகணும். 21வதுனா இதோட 21 முடியல, 21 நம்பர் இந்த மாதிரி வரணும். அதாவது இந்த மாதிரி போட்டே போனால் 15 17 19 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த மாதிரி 21 நம்பர் இந்த மாதிரி வரணும் ஆட் நம்பரா. அதோடைய கூடுதல் கேட்குறாங்க. இந்த மாதிரி சம் கேட்டாங்களா? 21வதுனா 21 ஸ்கொயர் 21 ஸ்கொயர் 441. ஒருவேளை இந்த இடத்துல 20வது எண் வரை உள்ள எண்களின் கூடுதல் கேட்டாங்களா? 20 ஸ்கொயர் = 400. ஒரு 30வது எண்ணுன்னா 30 ஸ்கொயர் = 900. ஸோ உங்கள் ஆன்சர் will be 441. அதேமாதிரி இந்த சம் பாருங்கள், 1 + 3 + 5 + 7 + 9 up to 29வது வரை உள்ள எண்களின் கூடுதல் கேட்குறாங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த சம் பார்க்கலாம். 2 + 4 + 6 + 8 + up to 100 ஆகிய எண்களின் கூடுதல் கேட்குறாங்க. ஸோ 2லேருந்து அப்படியே ஈவன் நம்பராக போகுது. 2 4 6 8 10 12 up to 100 வரைக்கும் அதோடைய கூடுதல் கேட்குறாங்க. இந்த மாடலில் சம் கேட்டாங்களா? இதுக்கு ஃபார்முலா n × n + 1. ஸோ nங்கிறது இங்கே மொத்தம் அப் டு 100 வரைக்கும் இருக்குது. இப்போ 2 2ஆக போகுது. அப்போ 100ல் பாதி 50. என்னங்கிறது 50. 50 இங்கே 50 + 1 51. 50 × 51 2550. ஆன்சர் will be 2550. அடுத்த சம் பார்க்கலாம். 1 ஸ்கொயர் + 2 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் + 4 ஸ்கொயர் + up to 10 ஸ்கொயர் ஆகிய எண்களின் கூடுதல் என்ன கேட்குறாங்க. அதாவது 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, அதேமாதிரி 3 ஸ்கொயர்னா 9 up to இங்கே 10 இருக்குது. 10 ஸ்கொயர்னா 100. இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும் கேட்குறாங்க. இந்த மாடலில் சம் கேட்டாங்களா? இதுக்கு ஃபார்முலா n × n + 1 × 2n + 1 / 6. இங்கே என்னங்கிறது கடைசி நம்பர். இந்த கடைசி நம்பர் தான் என்ன. ஸோ அப்போ சப்ஜெக்ட் பண்ணலாம். இப்போ இங்கே ஃபஸ்ட்டு எண்ணுக்கு 10, இங்கே 10 + 1 11, அதேமாதிரி இங்கே 2n + 1 2 × n 2 × 10 20, 20 + 1 21 வகுத்தல் 6. ஸோ இங்கே 6 3ஆல் கேன்சல் பண்ணால் 2, இங்கே 7, அதேமாரி இங்கே 10 2ஆல் கேன்சல் பண்ணால் 5. 5 × 11 × 7 = 385. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 1³ + 2³ + 3³ up to 6³ ஆகிய எண்களின் கூடுதல் காண்கன்னு கேட்குறாங்க. இந்த மாடலில் சிம்பிளிஃபிகேஷனில் சம் கேட்டாங்களா? ஸோ இங்கே 1³ 1, 2³ 8, 3³ 27. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ வரைக்கும் கொடுத்துருவாங்களோ அவ்வளோ அந்த வேல்யூ வரைக்கும் கியூப் பண்ணி அதை ஆட் பண்ணோம். இந்த மாடலில் சம் கேட்டாங்களா? இதுக்கு ஃபார்முலா n × n + 1 / 2 ஹோல் பவர் 2. இங்கே என்னங்கிறது இந்த கடைசி எண். இப்போ 6. இப்போ 6 இன்ட்டு இங்கே 6 + 1 7 வகுத்தல் இங்கே 2 ஹோல் பவர் 2. ஸோ இங்கே 6 இருக்குது, 2 இருக்குது, கேன்சல் பண்ணால் 3. 3 × 7 21. 21 ஸ்கொயர், மேலே ஸ்கொயர் இருக்குது. 21 ஸ்கொயர் = 441. ஸோ அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதேமாதிரி இந்த சம் பாருங்கள். 1³ + 2³ + 3³ + 4³ up to 8³ ஆகிய எண்களின் கூடுதல் காண்கன்னு கேட்குறாங்க. இந்த சம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்டில் போடுங்க.
18 1/3 plus 9 2/3 minus 10 1/3 is equal to 1 2/3 plus x எனில் x இன் மதிப்பு காணுங்கன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? ஸோ இங்க பாருங்க, இங்க ஒரு 1/3 இருக்குது, இது பிளஸ், இங்க ஒரு 1/3 இருக்குது, இங்க மைனஸ் இருக்குது. இது அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது இங்க ஒரு 2/3 இருக்குது, ஸோ இங்க ஒரு 2/3 இருக்குது, ஈக்குவல் டு வந்த இருக்குது, இந்த பக்கம் வந்து மைனஸ் ஆகும். ஸோ அப்ப இது அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இங்க அடுத்தது பாருங்க, 18 பிளஸ் இங்க 9 மைனஸ் இங்க 10, ஸோ 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் 1. ஸோ 18 பிளஸ் 9 27. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா மைனஸ் 10 மைனஸ் 1 மைனஸ் 11. 27ல 11 போச்சுன்னா 16. ஸோ ஆன்சர் will be 16. ஆப்ஷன் A is the correct answer. 25 square minus 6 cube into 3 minus 2 power 1/2 is equal to என்ன வரும்னு கேக்குறாங்க. ஸோ இங்க 25 ஸ்கொயர் 25 ஸ்கொயர் 625 மைனஸ் 6 கியூப் 216. 625ல 216 போச்சுன்னா 409. ஸோ இங்க இன்ட்டு 3, அப்போ 409 இன்ட்டு 3 1227. இங்க மைனஸ் 2, அப்போ 1227ல 2 போச்சுன்னா 1225. ஸோ இங்க மேல பவர்ல 1/2ன்னு இருக்குது. 1/2னா என்னன்னா ரூட்னு அர்த்தம். ஸோ அப்போ ரூட்டுக்குள்ள இந்த வேல்யூ 1225. ஸோ 1225 ரூட்டில் தள்ளி எடுத்தோமா 35. 35 இன்ட்டு 35 1225. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, 208 வகுத்தல் 13 இன்ட்டு ரூட் ஆஃப் 441 பிளஸ் 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. 841 வகுத்தல் 29 பிளஸ் 650 வகுத்தல் 5 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1600 35% எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸோடைய வேல்யூ கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ் அந்த பக்கம் வச்சுக்கலாம். ஈக்குவல் டு என்ன இருக்குது, 1600 35%. எப்பவுமே சதவீதம் இருந்துச்சுன்னா இந்த 2 ஜீரோக்கு அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 16 இன்ட்டு 35 560. ஸோ அடுத்தது இங்க 841 வகுத்தல் 29 அப்படியே கேன்சல் பண்ணுமா 29ன்னு வரும். ஸோ இங்க ஈக்குவல்ட்டுக்கு வந்து பிறகு அந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ மைனஸ் 29. அடுத்தது 650 வகுத்தல் 5 அப்படியே கேன்சல் பண்ணுமா 130. ஸோ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஆகும். அப்போ மைனஸ் 130. ஸோ 560 இது ரெண்டையும் ஆட் பண்ணா 159. 560ல 151 போச்சுன்னா 401. ஸோ ஆன்சர் will be A. அடுத்த சம் பார்க்கலாம். ஓர் எண்ணின் 40% மதிப்பின் 60% மதிப்பின் 3/5 மதிப்பு 504 எனில் அந்த எண்ணின் 25% மதிப்பின் 2/5 மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இங்க 504 அதோடைய மதிப்பு 504 அப்படிங்கிறாங்க. 504 பெருக்கல். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் 40% அப்படிங்கிறாங்க. 40% அப்படி எழுதுவோம். 40% ஈக்குவல் டு 40 வகுத்தல் 100 ரைட் பண்ணுவோம். அப்படியே கேன்சல் பண்ணா 2/5. 20 கேன்சல் பண்ணா 2/5. இது அப்படியே ரிவேர்ஸில், அதாவது 5/2. அடுத்தது 60% அப்படிங்கிறாங்க. 60% அப்படி எழுதுவோம். 60 வகுத்தல் 100 அப்படியே கேன்சல் பண்ணா 3/5. ஸோ அப்படி ரிவேர்ஸில் 5/3. அடுத்தது இங்க 3/5ங்கிறாங்க. 5/3 ரிவேர்ஸில் அப்படியே மாற்றிடுதுன்னா 5/3. ஸோ இங்கே கேன்சல் பண்ணலாம். 3 3. ஸோ 3 இன்ட்டு 3 9. ஸோ இங்கே 9ஆல் கேன்சல் பண்ணுமா 504 56. ஸோ அடுத்தது 2 56 கேன்சல் பண்ணுமா 28. 28 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 3500. ஸோ 500. ஸோ அந்த எண் பார்த்தோம்னா 3500. அதிலிருந்து 25%னா 25 வகுத்தல் 100 இன்ட்டு 2/5 மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இங்கே கேன்சல் பண்ணால் 1/4. ஸோ இங்கே 4 இன்ட்டு 5 20. 20க்கு இங்கே 20 வரும். 20க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணலாம். இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 350 தான் இருக்குது. அப்போ அந்த எண்ணின் 25% மதிப்பின் 2/5 மதிப்பு பார்த்தோம்னா 350. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு பொருளின் விலை ரூ 120லிருந்து 40ஆக குறைகிறது எனில் குறைவின் சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு பொருளோட விலை 120, அதிலிருந்து 40 ரூபா குறைக்கிறாங்க. ஸோ அப்போ குறைவின் சதவீதம் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ். 120 40 போச்சுன்னா 80 வகுத்தல் எதுலேருந்து குறைக்கிறாங்களோ அந்த வேல்யூவை கீழே போடணும். எப்பவுமே எதுலேருந்து குறைக்கிறாங்களோ அந்த வேல்யூ தான் கீழே போடணும். இங்கே பாருங்க 120லேருந்து குறைக்கிறாங்க. அப்போ 120 இன்ட்டு சதவீதம் கேட்குறாங்க. அப்போ இன்ட்டு 100. ஒரு 0க்கு ஒரு 0 அப்படியே கேன்சல் ஆயிரும்.
ஸோ இங்கே 4ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 3, இங்கே 2. 2 into 20 into 10, 200 divided by 3%. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். ஓர் எண்ணின் மதிப்பை 18% அதிகரித்தால் 236 கிடைக்கிறது எனில் அந்த எண் யாதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஓர் எண் என்னன்னு தெரியாத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 18% அதிகரிக்கிறாங்க. அப்போது நம்ம பேசிக்காக எத்தனை சதவீதம் வைப்போம்? 100% வைப்போம். 18னா அது கூட 18% அதிகரிக்கிறாங்க. அப்போ 100 + 18 118. அப்போ அந்த எண் கூட 118%னா 118 வகுத்தல் 100 அதிகரித்தால் எத்தனை கிடைக்குது? C = 236 கிடைக்குது. நெக்ஸ்ட் எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு இந்த 118 வகுத்தல் 100 இந்த பக்கம் வந்தால் 236 × 100 வகுத்தல் 118 அப்படியே கேன்சல் பண்ணால் 2 டைம் 2 × 100 = 200. அந்த எண் என்னன்னா 200. ஸோ இது ஃபர்ஸ்ட் மெத்தடு. இதே கொஸ்டினை இன்னொரு மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த மாடல் சம் கொடுத்தாங்களா ஃபர்ஸ்ட் இந்த பர்சன்டேஜ் மட்டும் எடுங்க. 18%. 18% எப்படி எழுதுவோம்? 18 வகுத்தல் சதவீதத்துக்கு 100ன்னு ரைட் பண்ணுவோம். அப்படியே 2ஆல் கேன்சல் பண்ணால் 9/50. கொஸ்டினில் 18% அதிகரிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் பேஸ் வேல்யூ. இது பேஸ் வேல்யூ. இதுலேருந்து அதிகரிக்கிறாங்கன்னா இந்த வேல்யூ கூட்டிக்கணும். இந்த வேல்யூ ரெண்டையும் கூட்டிக்கணும். அப்போ 50 + 9 59க்கு தான் இந்த 236. நமக்கு தேவை பேஸ் வேல்யூ இந்த 50க்கு என்ன? இது அப்படியே கிராஸ் பண்ணிருப்போம்னா 59 × x = 236 × இந்த 50. ஸோ இங்கே அப்படியே இதை கேன்சல் பண்ணோமா இங்கே எத்தனை டைம் வரும்? 4 டைம் வரும். 4 × 50 = 80. அப்போ எக்ஸோட வேல்யூ பாருங்கள் சேமாக தான் வருது 200. அடுத்த சம் பார்க்கலாம். ஒரு இயந்திரத்தின் விலை ரூ. 18,000. அது ஆண்டுக்கு 16.2/3% வீதம் தேய்மானம் அடைகிறது எனில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் இந்த பர்சன்டேஜ் மட்டும் எடுங்க. 16.2/3%. ஸோ இங்கே கலப்பு பின்னத்தில் இருக்குது. அப்போ 16 × 3 48 + 2 50 வகுத்தல் 3. இங்கே சதவீதத்துக்கு 100 போடுவோம். அப்போ 300. அப்படியே கேன்சல் பண்ணோமா 1/6. 50ஆல் கேன்சல் பண்ணால் 1/6. ஸோ கொஸ்டினில் தேய்மானம் அடைகிறது அப்படிங்கிறாங்க. தேய்மானம்னா குறையுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த 6லேருந்து இது 1 மைனஸ் பண்ணால் 5/6ன்னு வரும். ஸோ அடுத்தது பாருங்கள் 18,000. அதோடைய அசல் ப்ரைஸ் பார்த்தோம்னா 18,000 × வருஷம் எத்தனை சொல்கிறாங்க? 2 ஆண்டுன்னு சொல்கிறாங்க. வருஷம் 2 ஆண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த 5/6 2 டைம் ரைட் பண்ணிக்காங்க. 5/6 × 5/6. ஸோ இங்கே 6ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 3000 வரும். அடுத்தது 6ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 500 வரும். ஸோ 500 × 5 × 5 = 12,500. ஸோ 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதோடைய மதிப்பு வேல்யூ பார்த்தோம்னா 12,500. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சதவீதத்தில் எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு பின்னத்தின் தொகுதியை 50% அதிகரித்தும் பகுதியை 20% குறைத்தால் அந்த பின்னமானது 3/5 மாறுகிறது எனில் அசல் பின்னத்தை காண்கன்னு கேட்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ உங்க அந்த பின்னம் எத்தனாவது பர்ஸ் என்னவா மாறுதுன்னு பாருங்க. 3/5 மாறுது. 3/5 மாறுது. இன்ட்டு அதோடைய பகுதி மட்டும் எத்தனை சதவீதம் அதிகரிக்குதோ குறையுதான்னு பாருங்க. இங்க 20% குறையுது. அப்ப நம்ம பேசிக்கா 100% வைப்போம். அதுல 20% போச்சுன்னா மீதி 80%. அந்த 80 எடுத்து இந்த இடத்துல போட்டுறாங்க. வகுத்தல் அதோடைய தொகுதி 50% அதிகரிக்குது அப்படிங்கிறாங்க. தொகுதி 50%. அப்ப நம்ம பேசிக்கா 100% வைப்போம். பிளஸ் 50 = 150. அந்த 150 எடுத்து இங்க ரைட் பண்ணிக்கலாம். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். இங்க 3 இருக்கு, இங்க 15 இருக்கு. 15. ஸோ = 8 5 × 5 25. ஸோ அந்த அசல் பின்னம் பார்த்தோம்னா 8/25. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைம் அண்ட் ஒர்க், அதாவது நாட்கள் மற்றும் வேலையில எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில முக்கியமான சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், 2 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் ஒரு வீட்டை 34 நாட்களில் கட்டி முடிப்பர். அதே வீட்டை 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் எத்தனை நாட்களில் கட்டி முடிப்பர்னு கேட்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, 2 ஆண்கள் அல்லது 4 பெண்கள். 2 ஆண்கள் அல்லது 4 பெண்கள் எத்தனை நாள்ல அந்த வீட்டை கட்டி முடிப்பாங்க? 34 நாட்கள்ல. ஸோ அதே வீட்டை 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் எத்தனை நாள்ல கட்டி முடிப்பாங்க கேட்குறாங்க. இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மற்றும் இந்த இடத்துல இருக்கிற ஆண்கள் 6 வகுத்தல் அல்லது அந்த இடத்துல இருக்கிற ஆண்கள் வகுத்தல் 2 பிளஸ் மற்றும் இந்த இடத்துல இருக்கிற பெண்கள் இங்க 5 வகுத்தல்
அதே அல்லதுகிட்ட இருக்க பெண்கள் இங்கே 4 பெண்கள் ஈக்குவல் டு 30 இந்த 34. ஸோ இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணால் 3/1. ஸோ 2க்கு காமனாக எல்சிஎம் எடுத்தால் இங்கே 1 இருக்குது, எல்சிஎம் எடுத்தால் 4. இங்கே என்ன வரும், ஒரு நாங் 4, அப்போ மேலே 4ஆல் பெருக்கணும். 4 3 12 + 5 ஈக்குவல் டு 34. ஸோ 12 + 5 17, இங்கே 34 இருக்குது. இதை அப்படியே கேன்சல் பண்ணோமா இங்கே 2. ஸோ இந்த 4 இந்த பக்கம் வச்சுன்னா 2 × 4 ஈக்குவல் டு 8 நாளில் கண்டுபிடிப்பாங்க. அதாவது 6 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் சேர்ந்து 8 நாளில் அந்த வீட்டை கட்டி முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த சம் பார்க்கலாம். 1/7 சமமான பின்னம் காண்க. இந்த மாடல் சம் பார்த்தோம்னா டிஎன்பிசி, எஸ்எஸ்சி, பேங்க், ரயில்வேல அடிக்கடி கேட்டு இருப்பாங்க. 1/7க்கு சமம்னா இந்த கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் ஈக்குவலா வருதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க 2/15 இதை கேன்சல் பண்ணால் வராது. அதே மாதிரி இங்கே பாருங்க பி ஆப்ஷன் இங்கே 1/49 இதுவும் வராது. ஸோ இங்கே 7/49 இங்கே 7ஆல் அப்படி கேன்சல் பண்ணால் 1/7 49 அப்போ ஈக்குவலாக வருது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸ்கூல் புக்லேருந்து ஒரு மேக்ஸ் சம் பார்க்கலாம். விதைக்கப்பட்ட முதல் நாளிலிருந்து 2 தாவரங்களின் வளர்ச்சியை நாள்தோறும் முத்து குறித்து கொண்டிருக்கிறான். 10 நாட்களில் முதல் செடி 1/4 அங்குலமும் மற்றொன்று 3/8 அங்குலமும் வளர்ந்து இருக்கிறது எனில் அதிகம் வளர்ந்த செடி யாதுன்னு கேட்குறாங்க. இந்த கொஸ்டின் பார்க்க தான் ரொம்ப பெரிய கொஸ்டின் மாதிரி தெரியுது, ஆனால் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்ல வராங்கன்னா, முத்து அப்படிங்கிறவர் 2 விதைகள் விதைக்கிறாரு. 10 நாள் கழிச்சு பார்க்குறாரு, ஒரு செடி 1/4 அங்குலம் வளர்ந்துருக்கு, இன்னொரு செடி 3/8 அங்குலம் வளர்ந்துருக்கு. ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, இதில் அதிகம் வளர்ந்த செடி யாதுன்னு கேட்குறாங்க. இது அப்படியே பெருக்குனா 1 × 8 8, அதே மாதிரி இது அப்படியே பெருக்குனா 4 × 3 12. ஸோ இதில் பெரிய வேல்யூ பாருங்க, இதுதான் 12 தான் பெரிய வேல்யூ. ஸோ இந்த செடி தான் அதிகமாக வளர்ந்துருக்கு. ஒரு குறைவாக வளர்ந்த செடி எதுன்னு கேட்டாங்களா, இந்த 1/4 குறைவாக வளர்ந்த செடி 1/4. கீழ்கண்டவற்றில் எது தகு பின்னம் அல்லன்னு கேட்குறாங்க. தகு பின்னம்னா ப்ராப்பர் பிராக்ஷன். ப்ராப்பர் பிராக்ஷன்னா அதாவது டினாமினேட்டர் இருக்கிற வேல்யூ விட நியூமரேட்டர் இருக்கிற வேல்யூ சின்னதாக இருக்கணும். ஸோ இங்கே பாருங்க, இங்கே 3 இருக்கு, இங்கே 1 இருக்கு, இதோட இது சின்னதாக இருக்கு. அதே மாதிரி இங்கே 3 இருக்கு, இங்கே 2 இருக்கு, இதோட சின்னதாக இருக்கு. ஸோ இங்கே 10 இருக்கு, இங்கே 5 இருக்கு, இதோட இது சின்னதாக இருக்கு. ஸோ இங்கே பாருங்க, இது கீழே டினாமினேட்டர்ல 5 இருக்கு, நியூமரேட்டர்ல 10 இருக்கு. ஸோ இதை விட இது அதிகமாக இருக்கு. அப்போ இது தகு பின்னம் அல்ல. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, கீழ்கண்டவற்றில் எது தகு பின்னம் ஆகும் கேட்குறாங்க. ஸோ இந்த சம்ம சால்வ் பண்ணி இதன் ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. சுருக்குக 20 + 8 × 2 மேல பார் + 6 × 3 - 10/5 = என்ன வரும் கேட்குறாங்க. இந்த சம் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற சம். ஸோ ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ் ரூல் பிரகாரம் என்ன பண்ணுவோம், பிராக்கெட்ல இருக்கிறத சால்வ் பண்ணோம். ஸோ இங்கே 6 18 - இங்கே 10/5 10 5ஆல் கேன்சல் பண்ணா 2 வரும். அப்போ 18ல் 2 போச்சுன்னா 16. அப்போ இந்த இடத்துல 16 வரும். நெக்ஸ்ட் 8 × 2 மேல பார் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பெருக்கல் இருந்தா அதே தான் மீனிங். அப்போ 8 × 2 16, இங்க பிளஸ், இங்க 16, இங்க என்ன இருக்கு 20 இருக்கு. ஸோ 20 + 16 + 16 = 52. ஆன்சர் வில் பி 52. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, சுருக்குக 2 + 6 - 12/4 + 2 மேல பார் = என்ன வரும் கேட்குறாங்க. இந்த சம்மும் ஸ்கூல் புக்கில் இருக்கு. இதை சால்வ் பண்ணி இதுக்கு ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. 4 × 54 × 3125, 16 × 5 × 8, 32 × 27 × 11 × 49 ஆகியவற்றின் HCF காண்கன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல அதாவது HCFல இந்த மாடல்ல சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் விட்டுடுங்க. இங்க 4ன்னு இருக்கு, 4 2 ஸ்கொயர்னு ரைட் பண்ணலாம், 2 ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். ஸோ இங்கே 54 இருக்கு, 54 = 27 × 2ன்னு ரைட் பண்ணலாம். அப்போ இங்க ஒரு 2 இருக்கு, அப்போ 2/1 இன்ட்டு இங்கே 27ங்கிறது 3/3 இன்ட்டு இங்க 3125 இருக்கு, 5/5 = 3125. ஸோ இங்க அடிமானம் சேமா இருக்கு. ஸோ நம்ம அடுக்க கூட்டிக்கலாம். அப்போ என்ன வரும், 2/2 + 1 3 இன்ட்டு 3/3 இன்ட்டு இங்கே 5/5. இது வந்து இந்த போஸ்ட் டைம். அடுத்து ரெண்டாவது டைம் எடுங்க. இங்கே 16 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 16ங்கிறது 2/4, அதே மாதிரி 8ங்கிறது 2/3. ஸோ இங்கே அடிமானம் சேமா இருக்கு. ஸோ நம்ம அடுக்க கூட்டிக்கலாம். அப்போ என்ன வரும், 2/4 4 + 3 7 இன்ட்டு இங்கே 5/1. ஸோ அதே மாதிரி இந்த டைம் பாருங்க, இங்கே 32 இருக்கு. 32ங்கிறது
2 பவர் 5 இன்ட்டு 27ங்கிறது 3 பவர் கியூப் இன்ட்டு இங்கே 11 பவர் 1 இன்ட்டு இங்கே 7 பவர் 2 7 ஸ்கொயர் 49. ஸோ இது ரெண்டாவது டைமு, இது மூணாவது டைமு. சரிங்களா? ஸோ HCF அப்படிங்கிறது இங்கே இந்த மூணுலேயும் காமனாக இருக்கணும், அதில் சின்ன வேல்யூவாக இருக்கணும். ஸோ மூணுலேயும் காமனாக இருக்கிற ஒரு வேல்யூ பாருங்கள். இங்கே 2 காமனாக இருக்குது, 5 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அதேமாரி 3 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. அதேமாரி 11 இங்கே இல்லை, 7 இங்கே இல்லை. ஸோ காமனாக இருக்கிற ஒரே வேல்யூ பார்த்தோம்னா 2 தான் இருக்குது. ஸோ இந்த மூணுதுலேயும் காமனாக இருக்கிற ஒரே வேல்யூ 2 பவரில் இருக்கிற வேல்யூ தான். ஸோ அதில் பவரில் சின்னதாக இருக்கிற வேல்யூ பாருங்கள் 2 பவர் 3. 2 பவர் 3 = 8. ஸோ இதோடைய HCF பார்த்தோம்னா 8. அப்போ ஆன்சர் வில் பி A. 3 எண்களின் விகிதம் 3:8:15 மற்றும் அவற்றின் LCM 8280 எனில் அவற்றின் HCF காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாடலில் சம் கேட்டாங்களா? ஸோ ஃபஸ்ட்டு LCM என்ன கொடுத்துருக்காங்க? 8280 வகுத்தல். ஸோ இங்கே 3 × 8 × 15 இது அப்படியே கேன்சல் பண்ணால் = 69 வரும். ஸோ இதோடைய HCF = 69. ஆப்ஷன் B is the correct answer. Find the remainder of 3126 power 20 power 21 power 22 power up to infinity divided by 5. அதாவது இந்த 3126 பவர் 20 பவர் 21 22 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இந்த வேல்யூவை 5ஆல வகுக்கும் போது கிடைக்கக்கூடிய மீதி என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாடலில் சம் கேட்டாங்களா? இந்த கடைசி டிஜிட் மட்டும் இருங்க. இங்கே 6 இருக்கு. 6 இப்போ 6க்கு பவரில் என்ன வேல்யூ வந்தாலும் சரி, அது ஸ்கொயர் பண்ணும்போதோ கியூப் பண்ணும்போது 6ஆக தான் முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 6 ஸ்கொயர் 36, 6 கியூப் 216, இந்த மாரி 6ல் தான் முடியும். ஸோ இந்த 6 மட்டும் எடுத்துக்கோங்க. 6 வகுத்தல் இங்கே 5ஆல் வகுக்கலாம். 5ஆல் வகுத்துமா 4 5 5 மீதி 1 இருக்குது. கேரி பார்த்தோம்னா 1 இருக்குது. ஸோ அப்போ இந்த டோட்டல் வேல்யூமே 5ஆல் வகுக்கும்போது ரிமைண்டர் பார்த்தோம்னா 1 தான் வரும். ஆப்ஷன் A is the correct answer. Find the units digit in the product of 2467 power 153 into 341 power 72. ஸோ இங்கே யூனிட்ஸ் டிஜிட்னா இந்த கடைசி நம்பர் மட்டும் எடுத்துக்கோங்க. இங்கே 7 இருக்குது, 7 பவர் 153. அதேமாரி இங்கே 1 பவர் 72. ஸோ இந்த மாதிரி பெரிய வேல்யூ வந்தால் அதை 4ஆல் வகுக்கணும். 4ஆல் வகுத்தோமா 38 4 152, மீதி பார்த்தோம்னா 1 வருது. ஸோ அந்த 1 மட்டும் எடுத்து இது மேலே போட்டுக்கோங்க. அதேமாரி இங்கே 1 பவர் 72. ஸோ நெக்ஸ்ட்டு 7 பவர் 1 = 7 தான். அதேமாரி 1 பவருக்கு மேலே என்ன வேல்யூ வந்தாலும் அது = 1 தான் வரும். இங்கே என்ன கேட்குறாங்க? யூனிட் டிஜிட்டோடைய ப்ராடக்ட்னா பெருக்கல் கேட்குறாங்க. அப்போ இங்கே 7 இருக்குது, இங்கே 1 இருக்குது. 7 × 1 = 7. ஆப்ஷன் C is the correct answer. அதேமாரி இந்த சம் பாருங்க. ஃபைண்ட் த யூனிட்ஸ் டிஜிட்ஸ் இன் த ப்ராடக்ட் ஆஃப் 264 பவர் 102 இன்ட்டு 264 103 என்னன்னு கேட்குறாங்க. இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. மிகப்பெரிய 5 இலக்க எண் 47ஆல் வகுத்தால் கிடைக்கும் மீதியை காண்கன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே 5 இலக்க எண், மிகப்பெரிய 5 இலக்க எண் பார்த்தோம்னா 99,999. இதுவே ஈரிலக்கன்னா மிகப்பெரிய ஈரிலக்கன்னா 99, மிகப்பெரிய 3 இலக்கன்னா 999, மிகப்பெரிய 4 இலக்கன்னா 9999. ஸோ இங்கே மிகப்பெரிய 5 இலக்க எண்ணு சொல்கிறாங்க. இந்த 5 இலக்க எண்ணை எத்தனையால் வகுக்கிறாங்க? 47ஆல் வகுக்கிறாங்க. ஸோ இங்கே 2 × 47 94. 9 4 போச்சுன்னா 5, இங்கே 0, இங்கே 999. ஸோ அடுத்தது 1 × 47, இங்கே 9ல் 7 போச்சுன்னா 2, 5ல் 4 போச்சுன்னா 1, இங்கே 99. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா 2 × 47 94, இங்கே 5, இங்கே 9ல் 12ல் 9 போச்சுன்னா 3, இங்கே 9. ஸோ அடுத்தது 7 × 47 329. ஸோ 9ல் 9 போச்சுன்னா 0, 5ல் 2 போச்சுன்னா 3, 3ல் 3 போச்சுன்னா 0. ரிமைனிங் பார்த்தோம்னா 30. ஸோ 47 இருக்குது. அப்போ இதுக்கு மேலே வகுப்படாது. அப்போ ரிமைண்டர் பார்த்தோம்னா 30. ஆப்ஷன் B is the correct answer. அதாவது 5 இலக்க எண்ணை 47ஆல் வகுக்கும்போது கிடைக்கக்கூடிய மீதி பார்த்தோம்னா 30. 4√625 பவர் கியூப் = x எனில் x இன் மதிப்பு காணுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே 625 இருக்குது. 625ங்கிறது 5 பவர் 4, அதாவது 5 × 5 × 5 × 5 5 4 டைம் இருக்குன்னா 625 வரும். ஸோ அப்போ 5 பவர் 4 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது
3 இருக்குது. ஸோ இங்கே 4 ரூட்னு இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி ரூட்டுக்கு முன்னாடி 4 ரூட் 2 ரூட் 3 ரூட் இருந்துச்சுன்னா 1/4ன்னு வரும். இதுவே 2 இருந்துச்சுன்னா 1/2ன்னு வரும். 3 இருந்துச்சுன்னா 1/3 வரும். அப்போ இங்கே இன்ட்டு 1/4. ஸோ இந்த 4க்கு இந்த 4 அப்படியே கேன்சல் ஆயிரும். இங்கே 5 கியூப் இருக்குது. 5 கியூப் ஈக்குவல் டு 125. அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்னன்னா 125. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சால்வ் ரூட் ஆஃப் 25 divided by 9 minus 64 divided by 81 divided by root of 324 is equal to என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே ரூட் ஆஃப் 25 வகுத்தல் 9 இருக்குது. 25 ரூட்லேருந்து எடுத்தோமா 5 வகுத்தல் 9 ரூட்லேருந்து எடுத்தோமா 3 மைனஸ் இங்கே ரூட் ஆஃப் 64 வகுத்தல் 81 இருக்குது. 64 ரூட்லேருந்து வெளியே எடுத்தோமா 8. இங்கே 81 ரூட்லேருந்து எடுத்தோமா 9. ஸோ ரெண்டுக்கு காமனாக எல்சிஎம் எடுத்தா 9. ஸோ இங்கே 3 × 3 9. அப்போ 3 × 5 15 மைனஸ் இங்கே 1 × 9 9. அப்போ 15 மைனஸ் 8. 15ல் 8 போச்சுன்னா 7/9 வரும். ஸோ இங்கே 7/9. ஸோ இங்கே வகுத்தல் இருக்குது. வகுத்தல் இருந்தால் அப்படியே பெருக்கல் போட்டு இந்த வேல்யூ அப்படியே ரிவர்ஸில் எழுதிக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது? ரூட் ஆஃப் 16 வகுத்தல் 324. 324 ரூட்டில் எடுத்தோமா 18 வகுத்தல் 16 ரூட்டில் எடுத்தோமா 4. ஸோ இங்கே அப்படியே கேன்சல் பண்ணுமா 2. இங்கே 9. இந்த 9க்கு அப்படியே கேன்சல் ஆயிரும். அப்போ 7/2 இருக்கும். 7 2ஆல் கேன்சல் பண்ணால் 3.5. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் ஏயை விட 60% திறமையானவர் எனில் பி மட்டும் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். பி என்பவர் ஏவை விட 60% திறமையானவர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ 100னா பி பார்த்தோம்னா 160. ஸோ இது பார்த்தோம்னா திறமை நமக்கு தேவை வந்து நாட்கள். ஸோ இது அப்படியே ரிவர்ஸில் போட்டோமா அது இங்கே 160 இங்கே 100 அப்படியே கேன்சல் பண்ணோமா 8 இங்கே 5. ஸோ 8:5. ஸோ கொஸ்டினில் பி மட்டும் தனியே எத்தனை நாட்களில் இந்த வேலையை செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஏக்கான நாள் 12 வகுத்தல் ஏக்கான ரேஷியோ 8 × பிக்கான ரேஷியோ 5. ஸோ 4ஆல் கேன்சல் பண்ணால் 2 இங்கே 3. 3 × 5 15 வகுத்தல் 2 கேன்சல் பண்ணால் 7 1/2 டேஸில் பி மட்டும் தனியாக அந்த வேலையை செய்து முடிப்பார். 36 நபர்கள் ஒரு வேலையை 10 நாட்களில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்து அந்த வேலையை செய்து முடிப்பர். அதே வேலையை 24 நபர்கள் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செய்து எத்தனை நாட்களில் செய்து முடிப்புன்னு கேட்குறாங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த மாடலில் சம் கேட்டாங்களா? ஃபர்ஸ்ட் 36 நபர்கள் ஒரு வேலையை எத்தனை நாள் 10 நாள் 10 நாட்கள் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் வகுத்தல். எப்பவுமே வேலைங்கிறது கீழே தான் வரும். வகுத்தல் வேலைங்கிறது இங்கே ஒரு வேலை. அப்போ 1 அதே வேலையை 24 நபர்கள் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. எத்தனை நாள்னு தெரியாது. ஸோ நம்ம டேன்னு வச்சுக்கலாம். வகுத்தல் அதே ஒரு வேலை. ஸோ நெக்ஸ்ட்டு 36 × 10 × 6. இந்த 24 × 9 கொண்டாந்தா 24 × 9 டே. ஸோ 6 24 கேன்சல் பண்ணால் 4. இங்கே 4 36 கேன்சல் பண்ணால் 9. இந்த 9க்கு 9 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் 10 தான் இருக்குது. அப்போ டேஸ் ஈக்குவல் டு 10 நாள். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.